பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம சாத்தானின் 7 ஆவியின் சேனைகள் என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம வேத பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். சாத்தானின் 7 ஆவியின் சேனைகள் அல்லது நம்மை வஞ்சிக்கும் சாத்தானின் 7 ஆவிகள். சாத்தான் பயன்படுத்துகிற நம்மை வஞ்சிக்கும் சாத்தானின் 7 ஆவிகள் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு இந்த சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக உலகளாவிய ஒரு கிறிஸ்தவ வட்டாரத்தில் சில கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. உலகளாவிய கிறிஸ்தவர்களை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. டினாமினேஷன் கிடையாது, சிஎஸ்ஐ, பெண்டகாஸ்ட், லூத்ரன், மெத்தடிஸ் அந்த மாதிரி இல்லை. எல்லா டினாமினேஷன்லையும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை 3 பிரிவாக பிரிப்பாங்க. ஆராய்ச்சியாளர்கள் 3 பிரிவாக பிரிப்பாங்க. முதல் பிரிவு எப்படிப்பட்டவர்னா சிசியானட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிசியானட்டிக்ஸ். இந்த சிசியானட்டிக்ஸ்ன்றவங்க யாரு அப்படின்னா, இவங்க இந்த ஆவிக்குரிய காரியத்தெல்லாம் ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க. பரிசுத்த ஆவியினாலே நடக்கக்கூடிய காரியங்களெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சாத்தானுடைய ஆவிகள் இருக்குது, அது இந்த மாதிரி எல்லாம் கிரியேஷன், இந்த ஆவிக்குரிய காரியத்தை எதுவுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க சிசியானட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, சபைக்கு வருவாங்க, போவாங்க. இது ஒரு தரப்பு கிறிஸ்தவர்கள். இன்னொரு தரப்பு கிறிஸ்தவர்கள் யாருன்னா கரிஸ்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரிஸ்மேட்டிக்ஸ்னா என்னன்னா, கிருபையின் வரங்களை நம்புகிறவர்கள், கிருபையின் வார்த்தை, அதாவது வேதம் வசனத்தோடு காண்பிக்கப்படுகிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவர்களை கரிஸ்மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தேவனுக்கு பெரிய கிருபை என்னன்னா, நம்மளாம் கரிஸ்மேட்டிக்ஸ் தான். வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு, சரிங்களா? மூணாவது ஒரு தரப்பு ஒரு மக்கள் இருக்கிறாங்க. இவங்க யாருன்னா டெவில் எக்ஸாட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க. டெவில் எக்ஸாட்டிக்ஸ், அதாவது டெவில் ஹண்டர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னா அப்படியே சாத்தானே டிபெண்ட் ஆகிருப்பாங்க. ஏதாவது அவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, இல்லை சாத்தான் தான் செய்கிறான், எல்லாத்துக்குமே சாத்தானை தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வீட்டில் தண்ணி வரலன்னா கூட சாத்தான் தான் தடை பண்ணுறான் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் இருக்காங்க. எல்லாத்துலேயுமே இந்த சாத்தானை மீன் பண்ணி சாத்தானுடைய காரியங்கள், ஏதாவது ஒரு குறைய நம்ம வீட்டில் இந்த பிரச்சனையாக இருக்குன்னா நிச்சயமாக அது சாத்தானுடைய காரியம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3வது தரப்பு மக்கள். இவங்கள தான் டெவில் எக்ஸாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம வசனத்தின் அடிப்படையில் கேட்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஸோ ஃபைனல் டிசிஷன் வேதம் தான் நமக்கு சாட்சி. அது என்ன சொல்லுதோ அதை நம்ம நிச்சயமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய முன்னோடி யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளுடைய ரோல் மாடல். அவர் தான் நம்மளுடைய அடிச்சுவடுகளை வச்சுட்டு போனார். இந்த வழியா நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிசாசை குறித்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு நோக்கம் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுகளின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் என்ன பண்ணாராம்? வெளிப்பட்டார். அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்தது ரட்சிப்பை கொடுப்பதற்கும் மீட்பை கொடுப்பதற்கும் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காக வந்ததாக வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாத்தீங்களா? தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பாத்தீங்களா? பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கும்படி என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரோல் மாடல்னும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் புரிஞ்சிருந்தது. சாத்தானுடைய கிரியைகள்லாம் எப்படி இருக்கும்ன்றது அவருக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இயேசு போனார், சில விஷயங்களும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பிசாசை குறித்து இயேசு 2 இடத்துல
அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்ன்றதை குறித்து ஒரு 2 இடத்துல வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த 2 இடத்த நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம பார்க்குற இந்த காரியங்கள் எல்லாம் சுலபமாக விளங்கிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த பிசாசினுடைய காரியங்களை குறித்ததான எண்ணங்களே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. வீட்டில் பிரச்சனை, ஏதாவது வாழ்க்கை சரியில்லை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம மற்றவங்கள தான் டிபெண்ட் பண்ணுறோம். ஒன்று எதிர்க்க இருக்கிறவங்களை காட்டுவோம், இல்லை சூழ்நிலையை கணக்கு காட்டுவோம், இல்லை நமக்கு எதிரடியாக இருக்கக்கூடிய ஜனங்களை காட்டுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி உலகம் இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் தான் நம்ம ஆல்ரெடி கடந்த முறை பார்த்தோம். நமக்கு பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நம்மள ஒருத்தன் வெட்டுறதுக்கு சுத்திக்கிட்டே இருக்கிறான் வெளியில. அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். மாட்டினா போட்டுருவான். புரியுதுங்களா? அதனால தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுறான். எப்போ மாட்டுவீங்களோ அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஏன் இந்த மாதிரி அவன் தேடுறான் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இவன் தேடுதலுக்கு நம்ம என்ன பண்ணுவான், அவன் கையில் சிக்கினா நம்ம என்ன ஆகுவோம் அப்படின்றத ஒரு 2 இடத்துல சொல்லியிருக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். பாத்தீங்களா? சீமோனே சீமோனே யார சொல்றாரு? பேதுரு சொல்றாரு. சாத்தான் உன்னையா உங்களையா? உங்களை புடைக்கிறதற்கு, கோதுமையில சுளையினால் புடைக்கிறது போல என்கிட்ட என்ன பண்ணாராம்? அது 32 கூட வாசிங்க. நானோ உன் 31-32. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். இந்த 2 வசனத்துல எவ்வளோ காரியங்கள் இருக்கு தெரியுங்களா? சாத்தானை குறித்ததான ஒரு ஃபுல் டீட்டெயிலை இயேசு ரொம்ப அருமையா கொடுத்திருப்பார். அவர் என்ன சொல்ற வர்றாருன்னா, உன்னை கோதுமையில சுளைக்கிறதுல புடைக்கிறது போல பிசாசு என்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டான்? உத்தரவு கேட்டுக்கிட்டான். நானும் உன் விசுவாசம் போயிடக்கூடாதுன்றதுக்காக உனக்காக நான் என்ன பண்றேன்? ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த கோதுமை சுலக்கினாலே புடைக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் பிசாசு ஜனங்களை என்ன பண்ணுவான்றது தெரியும். இது ஜென்ரலாக அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த கோதுமை அறுவடை செய்யும் போது அதை என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா அடித்து அதை எடுத்து காற்றுல அப்படியே போட்டோடனே அது கரெக்டாக அந்த பதரெல்லாம் ஒரு பக்கமும் கோதுமையை சேர்க்குறதா இதுதான் நினைக்கிறோம். ஆக்சுவலாக இது என்னன்னா, இஸ்ரவேலர்கள் அவங்களுடைய அறுவடையில் முதற் பலனை கர்த்தர் கொடுக்கணும். அறுவடையில் அந்த அறுவடையில் முதற் பலனை என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தருக்கு அப்படியே கோதுமையாக கொடுக்க மாட்டாங்க. அதை மாவாக அரைத்து ஆசாரியன் கிட்ட கொடுக்கணும். மெல்லிய மாவாக அரைக்கணும். அதனால் அந்த மாவை என்ன பண்ணுவாங்கன்னா 3 முறை அரைப்பாங்க. அந்த எந்திரத்தில் போட்டு 3 முறை அரைப்பாங்க. முதல் டைமில் நல்லா அரைச்சி அதை ஃபைனாக்கி மறுபடியும் நல்லா அரைச்சி அதை ஃபைனாக்கி அதை பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் இந்த ஒரு வசனம், நீங்கள் அந்த சூளையில் புடைக்கிறது போல அப்படின்ற வார்த்தை நீங்கள் க்ரீக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா சினாய்ஸோ அப்படின்ற ஒரு வார்த்தை. இந்த சினாய்ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டீவ் டு டெஸ்ட் வீட் ஃபார் ஃபைன் ஃப்ளோர், அதாவது கோதுமை மெல்லிய மாவு என்பதை சோதிக்கும் சல்லடை அப்படின்னு அர்த்தம். அதுதான் சுளையில புடைக்கிறது போல தமிழ்ல வந்திருக்கு. அப்போ இந்த மாவை 3 முறை அரைத்து அதை ஆசாரின் இடத்துல கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இது மெல்லிய மாவான்றதை செக் பண்ணுறதுக்கு ஒரு சல்லடை வச்சுருப்பாங்க. அந்த மாவை கொட்டிட்டு அந்த சல்லடையை மேலேருந்து கீழே வரைக்கும் அழுத்தும் போது மாவு அப்படியே அந்த சல்லடைக்கு மேலே வரும். ரிட்டன் அந்த சல்லடையை மேலே தூக்கும்பொழுது சல்லடையில் மாவு இருக்காது. அவ்வளோ மெல்லிய மாவாக அரைப்பாங்க. 3 முறை அரைத்த மாவை தான் அங்கே சொல்கிறாங்க. இதைத்தான் இயேசு சொன்னார். சீமோனே சீமோனே, இந்த பிரகாரம் உருவழிந்து போகிற வரைக்கும், இந்த கோதுமை மணி உருவழைந்து போகிற வரைக்கும், உன் விசுவாசம் அற்று போகிற வரைக்கும் சாத்தவன் என்ன பண்ண போறான்? புடைக்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்பால சொல்லுவான், இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை என்ன பண்ணுவேன், பின்தொடர்ந்து வருவேன்,
உங்களை காவலில் போட்டாலும் சரி, சாவில் போட்டாலும் சரி, நான் உங்களை பின்தொடர்ந்து வரேன். இயேசு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. நம்பால் என்ன சொல்கிறாரு, அங்கே பெருமையாக சொல்கிறாரு. உடனே இயேசு வெளிப்படையாக சொல்லுவார், அங்கே எப்படி 3 டெஸ்ட் வருதோ அதே மாதிரி சொல்லுவார், நீ என்ன 3 முறை மறுதளிப்பாய். ஏன் 3ன்னா இதுதான், 3 என்பது சோதனையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட அந்த சோதனை மலையில் இருக்கும்போது சாத்தானை எத்தனை முறை சோதிச்சார்? 3 முறை சோதிக்கிறார். நிறைய விஷயங்கள் 3லேயே உங்களுக்கு வரும். ஸோ அந்த பிரகாரமாக பிசாசு அந்த நல்ல கோதுமை மணியை ஒன்றுமே இல்லாமல் மெல்லிய மாவா மாத்திர அளவுக்கு என்ன பண்ணுவானா, உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான். ஆனால் இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்னன்னா, என்னதான் சாத்தான் நம்மளை அரைச்சி கிரிச்சு ஒரு மெல்லிய மாவை ஆக்கினா கூட அந்த மெல்லிய மாவு தான் தேவனுடைய சமூகத்து அப்பங்களாக மாறும். சாத்தான் கெடுக்கிறவன், இயேசு உருவாக்குகிறவன். விளங்குதுங்களா? இது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சாத்தான் கெடுக்கிறவன், இயேசு உருவாக்குகிறவன். அவன் ஜனங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எந்த நிலைமையில விட்டாலும் இயேசு கைவிடுறதே இல்லை. அந்த நிலைமையிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஜனங்களை கொண்டு வர. ஸோ பிசாசை குறித்து இயேசு சொன்ன மிகப்பெரிய எச்சரிப்பு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ நம்மளும் இந்த சாத்தானை குறித்து என்ன பண்ணோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுடைய செய்கைகள் என்ன, அவன் எப்படி இந்த ஆவிகள் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவான் அப்படின்ற அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். ஏதோ ஒன்று இருந்துட்டோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம், ஒன்றுமில்லாத கோதுமை மணி என்ன ஆயிடுது, பவுடர் ஆகிற மாதிரி நம்மளும் அழகாக நசுக்கிட்டு போயிடுவோம். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இன்னொரு இடத்துல இயேசு இன்னொரு காரியத்தை, அந்த சாத்தான் மூலமாக நடக்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 45 வரை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 45 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நாம் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னில் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். கேட்டிங்களா? புரிஞ்சுதா? வாசித்தது. ஒரு மனுஷன்கிட்ட இருந்து ஒரு அசுத்தாவை என்ன பண்ணுது, வெளியில போயிட்டு அது என்ன பண்ணுதான், சுற்றி திரியுது. சுற்றி திரிந்து எங்கேயும் போய் இருக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லைன்னு ஒன்று திரும்ப எங்க வருது, யாருக்கிட்ட இருந்து போச்சோ அவர்கிட்டே வருது. அவர் என்ன அவருடைய வீடு இப்போ எப்படி இருக்கான், நல்லா ஜோடிச்சு சிங்காரிச்சு லைட்டெல்லாம் போட்டு அப்படியே வா ராஜா வான்ற மாதிரி ஒரு வெல்கம் ரெட் கார்பெட் போட்டு இருக்குது. சரி, அப்படி போட்ட உடனே இந்த பிசாசு பார்த்துட்டு என்ன பண்ணணும், அது மட்டும் தானே போனோம். ஆனால் அது என்ன பண்ணுதான், தன்னிலும் வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு என்ன பண்ணுதா அந்த வீட்டுக்குள்ள போது. இப்போ அந்த வீட்டோட நிலைமை என்ன ஆகுதுன்னா, முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதான். இதுதாங்க ரகசியம். இயேசு சொன்ன ஒவ்வொரு சத்தியமும் அற்புதமான சத்தியம். எப்படி நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தில் அந்த பிசாசின் கிரியையிலிருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். வெளியில வந்துட்ட பிறகு மறுபடியும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு சபை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். விளங்குதா? அப்போ பிசாசின் கிரியைக்கு நம்ம இடம் கொடுத்தோமானால் நம்ம வீட்டை நம்ம ஜோடிக்கிறோம். எதுக்கு ஜோடிக்கிறோம்? 7 பிசாசு வர்றதுக்கு, 7 பிசாசு உள்ள வர்றதுக்கு வீட்டை நல்லா ஜோடிக்கிறோம். அது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுதுங்க, முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா மாறி. ஸோ இதுதான் ரகசியம். அப்போ பிசாசு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் தன்னுடைய சேனைகள் அந்த ஆவிகளை வச்சு எப்படி செய்வான்னா, முதலாவது ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவான், உரு கொலையை வைத்து விடுவான். அதுக்கு சிறந்த உதாரணம் கல்வாரி சிலுவையில இயேசு இருந்தது தான். எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்கணும். சரியா? அப்போ உரு கொலையை செய்கிறவன் பிசாசு. நம்ம ஒண்ணுமே இல்லாமல் ஆகிடுவான். ஒன்று. இரண்டாவது, சும்மா வரமாட்டான், கூட 7 கூப்பிட்டு வருவான். விளக்குதுங்களா? 7 கூட்டிட்டு வருவான். இப்போ இன்னைக்கு அந்த 7 விதமான ஆவிகள் என்னன்னு தான் பார்க்க போறோம்.
அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு என்னன்னா, அந்த 7 ஆவியினுடைய பிசாசனுடைய கேரக்டர் நம்ம வீட்டில் இருக்குதா, விளங்குதுங்களா, நமக்குள்ள இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம மாற்றிக்கொள்ளணும். அப்படி மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் சரி, உலக பிரகாரமான ஜீவியத்தை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அதனால தான் சபைக்கு சொல்லும் போது அப்போஸ்தலன் பவுல் மிக தெளிவான ஒரு சத்தியத்தை சொன்னார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி இருக்கிறார். அழகுதா, சபைக்கு சொல்றார், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் வந்திருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கெல்லாம் யாரை கணக்காட்டுவோம்? என் மனைவி சரியில்லைங்க, என் கணவர் சரியில்லைங்க, பிள்ளைங்க சரியில்லைங்க, சூழ்நிலை சரியில்லைங்க. இல்லை, இதுக்கெல்லாம் பின்னாடி 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேர் எப்படிப்பட்டவங்கன்றதை நம்ம பார்க்கணும். அதனால தான் பாருங்க, இன்னைக்கு ஜென்ரலாக இந்த சாத்தானை குறித்த நிறைய விஷயங்களை சொன்னால் ஜனங்களை அக்செப்ட் பண்ணுறது இல்லை. நிறைய பேர் அதை கேட்குறதே கிடையாது, சாத்தானுடைய காரியம். ஏன்னா இதில் தான் சாத்தானுடைய தந்திரமே இருக்குது. ஒன்று, அந்த சத்தியத்தை கேட்க விட மாட்டான். இல்லை, அந்த சத்தியத்தை கேட்டாலும் என்ன இதெல்லாம் ஏதோ கதை விடுறான்னு போயிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இது நடக்கிறத சொல்கிறேன் நான். என்னதான் வசனத்தின் ஆதாரத்தோடு கேட்டாலும் ஏற்றுக்கொள்றதில்லை. ஆனால் இந்த பவுல் சொல்லும் போது ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒரு மனுஷனுக்குள் ஒரு ஆவி புகுந்து செயல்பட முடியுமா? புரியுதுங்களா? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்குள் ஒரு ஆவி புகுந்து செயல்பட முடியுமா? இதுக்கு என்ன சொல்றீங்க? எஸ்ன்றீங்களா, நோன்றீங்களா? அதுதாங்க முக்கியம். ஏன்னா வசனம் நம்மளுக்கு இருக்குது இல்லையா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பாத்தீங்களா? யூதாசுக்குள் என்ன புகுந்தானா? சாத்தான் புகுந்தான். யூதாஸ் யார் கூட இருந்தார்? இயேசு கிறிஸ்துவோட சீடர். அப்போ இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீடருக்குள்ளேயே சாத்தான் புகுந்தான்னா நம்மெல்லாம் எந்த மூளைக்கு? நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் எந்த மூளைக்கு? இது நடக்கும் நிச்சயம். ஆவி புகுந்து என்ன பண்ணோம்? இந்த மாதிரி காரியங்களை நடப்பிக்கும். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, பேதுரு ஒரு இடத்துல என்ன சொல்றாரு? இயேசு இந்த மாதிரி நான் மரிக்க போறேன், நான் பாடுபடணும், நான் மரிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நான் சூழ்நிலையெல்லாம் எதிர்கொள்ளணும் போது பேதுரு என்ன பண்ணாரு? தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன ஆண்டவரே நீ இப்படியெல்லாம் சொல்கிற, இதெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன நல்லதானே இருந்தால் ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு ஒன்று ஏசு அவரை பார்த்து என்ன சொன்னார்? அப்பாலே போ பேதுருன்னு சொல்ல, அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா தேவனு கூறியவைகளை நீ என்ன பண்ணல, யோசிக்கல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. புரியுதுங்களா? இது நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த ஒரு உணர்வை, இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கணும். ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாது. பார்க்குற ஆளெல்லாம் சாத்தான் உள்ள இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க, அதுவும் டேஞ்சர். புரியுதுங்களா? கிரியைகளை வச்சு தான் நம்ம, அதுக்கு தான் இந்த 7 விஷயம், இந்த 7 கிரியைகளை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். பார்க்குற ஆளுகள் எல்லாரையும் என்ன பார்க்கக்கூடாது, சாத்தான் மாதிரி பார்க்கக்கூடாது. சமீபத்தில் கூட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவர் ஒரு ஊழியக்கார் வந்தார். அவர் டெவில் ஹண்டர் உலகத்தில். அவர் எல்லாரையும் படி பார்த்துட்டு நம்ம சாதாரணமாக நம்மளும் உக்காண்டிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சகோதரர் சொன்னது, இவரும் ஊழியக்கார் தான், இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துருக்கிறாரு அப்படின்னும் போது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் ஊழியம் எப்படி போகுதுன்னு கேட்டார். அப்படி கண்ணெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு அவர் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருந்தது. ஊழியம் எப்படி இருக்குன்னு? ஊழியம் நல்லா தான் போகுது ஐயான்னு. இல்லை, உங்களுக்கு தடை இருக்குது அப்படின்னாரு. என்ன தடை இருக்குது? ஏன் தடை இருக்குது? உனக்குள்ளே சாத்தான் இருக்கிறான்ட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்த்தேன், ஆஹா சரியான இடத்துல மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு அப்படின்னு நினச்சி நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலேருந்து எனக்கு என்ன பண்ணுங்க, விடுதலை கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்துட்டார். கடைசியில் வேற ஒன்று ஆடவோ அவர் அந்த சைடு போயிட்டார், நம்மளை விட்டார். ஏன்னா பார்க்குற ஆட்கள் எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணுறாங்க, சாத்தான் இருக்கிற மாதிரி. அப்படி இல்லை, கிரியைகளை வச்சு தான் நம்ம. அதனால தான் இயேசு சொன்னார், அவனை அந்த மரத்தின் கனியை வச்சு தான் மரம் என்னதுன்றது சொல்லணும். நல்ல கனி உள்ள மரத்தை என்னன்னு சொல்லணும், நல்ல மரம். கெட்ட கனி உள்ள மரத்தை
கெட்ட கனி தான். கனிகளினால தான் அறிய முடியும். நல்லதுங்களா? அப்போ அந்த கனின்றது கேரக்டர்ஸ், நம்முடைய சுபாவங்கள், அதுதான். சரி, அதனால தான் பாருங்க, இந்த ஜென்ம சுபாவ மனுஷன் இவைகள் எல்லாம் என்ன பண்றது இல்ல, ஏற்றுக்கொள்றது இல்லை என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது வாசித்துருங்க பிரதர். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். புரியுதுங்களா? இந்த மாதிரி காரியத்தெல்லாம் சொன்னா என்ன எப்படி தோணுதா உங்களுக்கு? பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய காரியங்களை நம்ம சொல்லும் போது அது ஆவிக்குரிய வசனத்தோடு கூட நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். வசனம் தான் நமக்கு ஆதாரம். அதன் அடிப்படையில் மேட்ச் பண்ணி பார்க்கணுமே தவிர இதெல்லாம் சும்மா பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அதை ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம போகக்கூடாது. அதனால தான் அங்கே சொல்கிறார், 2 விஷயத்த சொல்கிறார். ஒன்று ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், இன்னொன்று கிறிஸ்துவின் சிந்தையுள்ள மனுஷன். இப்போ நம்ம யாருங்க? கிறிஸ்துவின் சிந்தை உள்ள மனுஷன். அதான் முன்னாடி பார்த்தோம். கிறிஸ்துவ நம்மளுக்கு என்ன பண்ண 2 விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். சரியா? சரி, இப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 சொல்லப்பட்டது போல இந்த வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவியின் சேனைகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 7 காரியங்கள் இருக்கு. ஐயோ 7 காரியம் எப்போ இவர் முடிப்பார்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. கர்த்தர் நேர்த்தியாய் ஒழுங்கு கிரமமாய் செய்கிறவர், நிச்சயமாக இதை முடிக்க கிருபை செய்வார். சரி, இந்த நம்மை வஞ்சிக்கிற சாத்தானின் 7 ஆவிகள் அல்லது 7 சேனைகள் என்ன அப்படின்றதுல முதலாவது காரியம் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 29:10. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். பாத்தீங்களா? நம்மை வஞ்சிக்கும் சாத்தானுடைய 7 ஆவிகள்ல சேனைகள்ல முதலாவது ஆவி கனநித்திரையின் ஆவி. கனநித்திரையின் ஆவி என்ன பண்ணுதுங்க? வீட்டில் எல்லா சபையிலையும் பார்க்கலாம். அதாவது பாட்டு பாடும் போது தூக்கம் வராது, ஆராதனை பண்ணும் போது தூக்கம் வராது, மெசேஜ் ஸ்டார்ட் பண்ண உடனே அது எங்கேருந்து தான் வருமோ தெரில. ஒருவேளை செய்தி காதில் ஆறாரோன்னு விழுதானான்னு கூட தெரில, அப்படியே பரலோகத்துக்கு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஆக்சுவலாக பலவீனம் இல்லை, இந்த ஆள் பண்ணுற வேலை. கனநித்திரையின் ஆவி. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் எந்த இடத்துல ஃபியூஸை பிடுங்கணும்னா லைட்டு எரியாதுன்னு அவனுக்கு தெரியும். வசனம் எங்கே உள்ள போதோ அங்கே கட் பண்ணுவான். நல்லா கிளம்புவாங்க காலையில் சர்ச்சுக்கு, டைமுக்கு கிளம்புறது, எல்லாம் ரெடியாக எல்லாம் வந்து இங்கே தூங்குது. புரியுதுங்களா? அப்போ இனிமே சபைக்குள்ள வந்தா, சத்தியத்தை கேட்க வந்தா எந்த ஆவியை கட்டணும்? ஆமாம், ஒரு தாரக மந்திரமாக எடுத்துங்க. கொட்டாவி கெட்டாவி. விளங்குதா? கொட்டாவி என்னது? கெட்டாவி. அது ரொம்ப ஒரு பார்க்கணும். ஏன்னா எதுக்காக நம்ம இங்கே வரோம்? சத்தியம் இங்கே தேவன் நின்று பேசுகிறார். இந்த இடத்துல நின்று பேசுகிற எல்லா தாசர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை தேவன் போடுற வார்த்தை, உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளாதபடி சாத்தான் என்ன பண்ணுறான்? அழகா ஏதாவது ஒன்று. இது தூங்குறதுல 2 விதம் இருக்குது. அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. தூங்குறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று, கண்ணு திறந்துக்கிட்டே தூங்குற ஆளுங்க இருக்கிறாங்க, சாமர்த்தியசாலி. என்னென்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிந்தை எங்கே தெரியுமா இருக்கும்? 7 ஊர் தாண்டி போயிட்டு இருக்கும். எல்லாம் பேசி ஈசி முடிச்சிட்ட பிறகு நல்லா கவனிச்சார் இவரு நினச்சிட்டு போன உடனே போகும்போது சொல்ல, நல்லா இருந்தது பிரதர் செய்தி, ஏன்னா நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷங்க, எந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சது? பரவாயில்லைங்க, எது நல்லா இருந்ததுங்கன்ட்டு போடுவேன். என்ன பண்ணுறது இல்லை,
கேட்கற முடியாது. சாத்தான் அந்த மாதிரி என்ன பண்றான், அந்த கனநித்திரையின் ஆவியை கொடுக்குறான். கண்களை அடைத்து முக்காடு போட்டு. புரியுதுங்களா? அதே ரோமர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ரோமர் 11:8. கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. பாத்தீங்களா? கண் இருந்தோம் காணல, காது இருந்தோம் கேட்கல. ஏன்னா என்ன பண்ணிட்டாரு, கனநித்திரையின் ஆவியை கொடுத்துட்டாரு. சில இடத்துலலாம் நிறைய பெரிய மீட்டிங் நடக்குங்க, எல்லாம் கூட்டம் கூட்டமா போய் உக்காருவாங்க. பிரசங்க ஆரம்பிக்கும் போது சும்மா அப்படி திரும்பி பாருங்க, எல்லாம் பரலோகத்துக்கு தான் கனெக்ஷன், டைரக்டா லைஃப். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இது ஒரு கனநித்திரையின் ஆவியை உங்களுக்கு கொடுத்து சத்தியத்தை சாத்தான் திருடுறான். சத்தியத்தை சாத்தான் என்ன பண்றான், திருடுறான். ஏன்னா அந்த வசனம் தான் உங்க வாழ்க்கைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு உதவுற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஆனா அந்த ஆயுதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ணிட்டாரு, கனநித்திரையின் அதுல இருந்து ஒரு ஆவியை ஒன்று அனுப்புறாரு, போடா. அது உள்ள வந்தவொடனே என்ன ஆகுது, யார் 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 யாரெல்லாம் பார்த்து, சிலருக்கு உண்மையிலே ரொம்ப சரீர ரீதியாக பலவீனமாக இருக்கும், அவங்களால உட்கார முடியாது, அவங்கள பற்றி நான் சொல்லலை. ஆனால் நல்ல நிலையில் இருந்து உட்கார்ந்து தூங்கினால் அது கனநித்திரையின் ஆவி. விளங்குதுங்களா? அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணோம், சர்ச்சில் யாருமே கனநித்திரையின் ஆவியை கட்டிட்டு தான் என்ன பண்ணோம், உட்காரணும். ஏன்னா சத்தியத்தை கேட்குறது. சரிங்களா? அப்போ நம்மை வஞ்சிக்கிற சாத்தானினுடைய 7 ஆவிகளை, முதல் ஆவி கனநித்திரையின் ஆவி. இரண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, ஏவுகிற ஆவியை குறி சொல்லுகிறதனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இது மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இவர்கள் மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இந்த மனுஷர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று. ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். தப்பு அதாவது இருக்குதா இதுல? ரெண்டாவது நம்ம பார்க்கிற ஆவி ஏவுகிற ஆவி. இது என்ன பண்ணுதான், பவுலை பார்த்த உடனே அது சொல்லுது, இவர்கள் நமக்கு ரட்சிப்பு அளிக்க வந்திருக்கிறார்கள், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லிச்சு. அதுல ஏதாவது தப்பு இருக்கா? கரெக்டாக தானே சொல்லிச்சு. ஓகேவா? இப்போ வாசிங்க பிரதர். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. காலங்கதுங்களா? அது தப்பாலாம் ஒன்றும் சொல்லுங்க, கரெக்டாக தான் சொல்லுச்சு. ஆனா என்னன்னா சொல்லுது, திரும்ப திரும்ப சொல்லுச்சு ஒரே விஷயத்த. அந்த அந்த வழியா பவுல் போகும்போதெல்லாம் ஏன்ச்சு நீ என்ன பண்ணுச்சு, சொல்லுச்சு. இதுக்கு பேர் தான் ஏவுகிற ஆவி. விளங்குதுங்களா? இது ஒரு விதத்தில் தீர்க்க குறி சொல்றது தான். தீர்க்க தரிசனத்தை விட தீர்க்க தரிசனம் கிடையாது, குறி சொல்றது. எப்படி குறி சொல்றதுன்னா, இது சொல்ற ஒரு விஷயம்லாம் எப்படி இருக்கும்னா, தீர்க்க தரிசனம் சில விஷயங்கள் நடக்குது. ஏன்னா தேவனால தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறியணும். அப்போ தேவனால சொல்லப்படுகிற சில காரியங்கள் உண்டு. ஆனா பிசாசு சொல்லுகிற காரியம் எப்படி இருக்குன்னா, அது வந்து பாசிட்டிவா தான் பேசும். எப்படி பாசிட்டிவா தான் பேசுனா, இருக்கிறத தான் பேசும். ஆனா நமக்கு இல்லாதது ஒன்று சொன்னது மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இல்லாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, நிறைய பேர் இதுல ரொம்ப வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. இந்த ஏவுகிற ஆவியில வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. என்னத்தான் நீங்க சத்தியத்தை சொல்றேன் வாங்கன்னா வரமாட்டாங்க. அந்த இடத்துல போனா அவர் தலை மேல கை வச்சாலே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு பிரதர். ஒரு அம்மா போன தடவை ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, இந்த டைமில் இவர் என் மகளுக்கு கல்யாணம் ஆகும்னு அவர் சொன்னாருங்க, அப்படியே ஆச்சுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு விலாவரியாக விசாரிச்சா அப்புறமா தான் தெரியுது, 2002 இவங்க போய் கேட்டுருக்குறாங்க. ஏன்னா 2002 20
22 போய் கேட்டிருக்கிறாங்க அந்த ஊழியக்காரர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்? கல்யாணம் நடக்கும்னு சொன்னார். 2024 கல்யாணம் நடந்துருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சா? இது கல்யாணம் நடந்திருக்குது. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லி தெரியுது? அவர் சொன்னார் நடந்துச்சு. இதுக்கு இடையில நிறைய ஊழியக்காரங்க அந்த பாப்பாக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகணும், மாப்பிள்ளை கிடைக்கணும், மாப்பிள்ளை எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரையும் விட்டுடுச்சு அந்த அம்மா. யாரை பிடிச்சது? சொன்னார் பாருங்க. ஏன்னா அதுதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. தன்னை குறித்து ஏதாவது ஒன்று ஜனங்க சொல்லணும், ஊழியக்காரர் சொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற ஒரு ஆவி அது என்ன பண்ணனா விழுங்கிடும். அதனால தான் இந்த ஏவுகிற அந்த வார்த்தையை வந்து பைத்தான் அப்படின்னு கிரீக்ல சொல்லுவாங்க. பைத்தான். பைத்தான்னா என்னங்க? ஆளை விழுங்கக்கூடிய மலைப்பாம்பு. விஷம் இல்லை, அதுல விஷம் இல்லை, ஆனா ஒரு ஆளை என்ன பண்ணிடும்? விழுங்கிடும். மலைப்பாம்பு. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? இதை சொல்றேன், அதை சொல்றேன், இப்படி சொல்றேன், அப்படி சொல்றேன். சிலர் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போய் ஜனங்களை போய் என்ன பண்றாங்க? பார்க்குறாங்க. ஏன்னா எதிர்காலத்தை குறித்து இவங்களுக்கு என்ன இல்லை? தங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. இவர்கிட்ட போனால் இவர் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு. உண்மை என்னன்னா, அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொன்னோன்னே நீங்கள் நம்புறீங்க, அதை விசுவாசிக்கிறீங்க. விசுவாசித்த பிறகு அது நடக்குது. ஆனால் கடைசியில் நீங்கள் நடக்கும் போது நீங்கள் யாரை மகிமைப்படுத்தணும்னா தேவனை மகிமைப்படுத்தணும். கிரியை செஞ்சவரை விட்டுருவீங்க. புரியுதா? ஆனால் இப்படி நடக்கும்னு சொன்னார் பாரு வாயில, அவரை பிடிச்சிக்கிறது. இன்னைக்கு இதுதான் பெரிய லெவலில் என்ன ஆகிட்டு இருக்குது? அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் தான் பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப நிதானிக்கணும், ரொம்ப நிதானிக்கணும். ஏன்னா தேவன் வந்து ஒரு காலகட்டத்தில் இடைப்பட்டார். பட் இந்த காலத்தில் இன்னும் தீர்க்கதரிசிகளை நம்புறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அதுக்கு நிறைய இருக்குது. தீர்க்க தரிசனங்கள்ன்ற ஒரு தலைப்பில் நான் எல்லா வசனத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? கிளியரா வேதம் சொல்லுது யாரு தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகளுடைய காலம் எவ்வளோ தூரம், எது வரைக்கும் இருந்தது, எது வரைக்கும் இருக்காது, எல்லாம் கிளியரா வசனம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? தீர்க்கதரிசிகளை நோக்கி ஓடுறாங்க. அதனால இப்போ ஊழியக்காரங்கன்னு வந்தபோது கூட ஒருத்தர் எனக்கு சூப்பராக ஒரு ஆலோசனை சொன்னார். நீங்கள் வந்து சும்மா இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் இதெல்லாம் போட்டுக்காதீங்க, ப்ராஃபெட்னு போடுங்க, அது தீர்க்கதரிசின்னு போடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. ஆனால் சொன்ன மாதிரி என் கூட தான் சேர்ந்து அவர் யூடியூப் ஆரம்பித்தார். அவர் பெரிய ஆள் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே பலபடபடன்னு வளர்ந்துட்டாரு. கர்த்தர் நம்மளே வளர வச்சிருக்காருன்னு வச்சுங்க. ஏன் சொல்ல வரேன்னா, ஜனங்களுடைய மென்டாலிட்டி அதுதான். இது எப்படிப்பட்டதான்? ஏவுகிறாவி. ஏன் தெரியுங்களா? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்க கருவுல இருந்து அவருடைய சமூகத்துல போய் சேர்ற வரைக்கும் தேவன் டிசைன் பண்ணிட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிக்கப்பட்டவர்கள். நம்ம முன்குறிக்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தம் தெரியுங்களா? எல்லாமே அவர் டிசைன் பண்ணிட்டாரு, A to Z. நான் அல்பாவும் ஒமேகாவும்னா அதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் முடிவும் அவர் கையில் இருக்கு. நம்ம அவர் கையில் சரண்டர் பண்ணால் போதும். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை, என்னுடைய ஊழியத்தின் எதிர்காலத்தை, என்னுடைய காரியத்தை எல்லாம் உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர்னு சொன்னால் அவர் பார்த்துப்பாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி ஜனங்களை தேடிப்போம். இந்த ஜனங்களை சாத்தா எப்படி பயன்படுத்துகிறான்? இந்த ஏவுகிற ஆவிகளை வச்சு நல்லா இருக்கிறது தான் சொல்லுவான். ஒன்றாலாம் பெருசாலாம் சொல்ல மாட்டான், இருக்கிறது தான் சொல்லுவான். இதில் வர நிறைய ஐடியாவெல்லாம் கொடுப்பான். ஏன்னா ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறது, பேசுகிற ஒரு பேச்சு. இதுக்கு பேர் என்னதுங்க? ஏவுகிற ஆவி. அதனால தான் 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்களா. 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 20-21. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. பாத்தீங்களா? இது தீர்க்கதரிசிகளை குறித்து பேசும்போது சொல்றாரு. அந்த ராமாவில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளை குறித்து பேசும்போது தேவன் சொல்றாரு, இவங்க தப்பான விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஏவுகிற ஆவின் அந்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும். இவங்க தவறான விதத்தை பேசிட்டு இருக்கிறதுனால தேவன் ஒரு டிசைட் பண்றாரு. என்ன பண்றாரா? இவங்களை என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது ஒரு ஆவி வந்து நிக்குது. வாசிங்க பிரதர். எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். இப்ப ஆவி கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. என்ன? எல்லாருடைய வாயிலும் என்னவா இருப்பேன்? பொய்யின் ஆவி. இது யார்? வாசிங்க. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு? பர்மிஷன் கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? இப்போ சில ஆவிகள்
சாத்தானுடைய ஆவிகள் தான். ஆனால் அது கிரியை செய்யறதுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? பர்மிஷன் கொடுக்குறாரு. ஏன்னா இது அவன் இன்னும் மோசமாக போகணுன்றதுக்காக இல்லை. அவன் இது முன்னாடி பார்த்த பாருங்க, கோதுமை மணி உருவழிஞ்சு போகிற மாதிரி அப்படி அவனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும்போதாவது ஆண்டவரே நான் உண்மை நோக்கி பார்க்குறேன்னு பாப்பானான்றதுக்காக தான். ஆனால் தான் சில இடத்துல பவுல் சொல்லுவார், இவனை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால யாருக்கு ஒப்புக்கொடு? சாத்தானுக்கு ஒப்புக்கொடுன்னு ஓப்பனாக சொல்லுவார். ஏன் இன்னும் கெட்டு போனோம்னா இல்லை, அவன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்த உடனே அந்த கோதுமை மணி எப்படி உருவழிந்து போதோ அந்த மாதிரி அவன் லைஃப் மாறிடும். அப்படியாவது அவன் அடிபட்டு ரொம்ப நொந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகி ஆண்டவரே நான் அவரை பிடிப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்காக தான் தேவன் இப்படிப்பட்ட ஆவிகளை கிரியை செய்யறதுக்கு விடுறாரு. ஸோ ஏவுகிற ஆவி, இந்த ஜனங்களை வஞ்சிக்கும்படியான சாத்தான் 7 ஆவிகளை, 2வது ஆவி ஏவுகிற ஆவி. யார் என்ன தீர்க்க தரிசனம் எது சொன்னாலும் சொல்லாமல் போனாலும் இந்த தீர்க்க தரிசனம் உங்களை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நிறைவேறும். விளங்குதுங்களா? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இதை நிறைவேற்றுகிறவர் தேவன். இதை நிறைவேற்றுகிறவர் தேவன். ஸோ அதனால இதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒரு மனுஷனை தேடி போகாதீங்க. அது அப்படி வர்றது என்ன தான்? ஏவுகிற ஆவி. சரி, 3வதாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? 3வது பார்க்குறோம், பயமுள்ள ஆவி. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சொல்லுங்க, பயமுள்ள ஆவி. ஏன்னா தேவன் நமக்கு என்ன கொடுக்கலையா? பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன ஆவி கொடுத்திருக்கிறாராம்? அன்பும் பலமும் தெளிந்த புத்தி. அது என்னன்னு பார்க்கணும். தேவன் சித்தமான பார்க்கலாம். அந்த 3 விஷயம், அன்பு, பலம், தெளிந்த புத்தி இல்லை ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம்? கொடுத்திருக்கிறார். அப்ப பயமுள்ள ஆவியை நமக்கு என்ன பண்ணல? கொடுக்கல. ஆனா பயப்படாம இருக்கிறோமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த மெஜாரிட்டி வைஸ் சாத்தான் யூஸ் பண்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதுனா பயம். ஏன்னா பயம் என்ற ஒரு விஷயம் தேவனுக்குள்ள கிடையாதுங்க. பயம் என்ற ஒரு விஷயம் தேவனுக்குள்ள கிடையாது. ஏன்னா தேவனுடைய சாயல தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? படைக்கப்பட்டிருக்கிறோம். படைக்கப்பட்ட நமக்கு பயத்தின் ஆவி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பயத்தின் ஆவி ரொம்ப சுலபமா உள்ள வருது. பிள்ளைங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆகட்டுமே, எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கட்டும், எவ்வளோ சத்தியம் தெரியட்டும், நல்லா பேசிட்ட கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா உடனே என்ன ஆகிடுது? பயம் வருதா? பயம் அதிகமாக வரும். ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ. அப்போ நம்ம தீர்க்கதரிசியாக மாறிடுவோம். சரிங்களா? அப்போ நம்ம தீர்க்கதரிசியாக மாறிடுவோம். நம்மளே சொல்லுவோம், இது ஆகிடுமோ அது ஆகிடுமோ, இப்படி நடந்துடுமோ அப்படி நடமோ. நீங்களே தீர்க்கதரிசி சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்குது சிலருக்கு. ஜாகிரதையாக இருங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த பயம்ன்ற ஒரு விஷயத்த சுலபமாக சாத்தா இன்ஜெக்ட் பண்ணுறான். இதில் ரொம்ப விழுது எங்கே தெரியுங்களா? இந்த சரீரத்தில் வர வியாதி. சரீரத்தில் வர வியாதி. எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உக்காருங்கண்ணே, அங்கே போர்டு போட்டிருக்கோம், காலராக்கு இந்த சிம்டம்ஸ், இந்த சோன்சோ இது சிம்டம்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பான். நம்ம சும்மா இருந்தால் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு என்ன போய் தெரிஞ்சுக்கணும், அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு 5 பாயிண்ட்டை பார்ப்பீங்க. 4 பாயிண்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். 1 பாயிண்ட் மாத்திரம்தான் இது இருக்கும். இது 4 பாயிண்ட் எனக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னு நினச்ச உடனே 5வது பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். மோஸ்ட்லி இந்த சுகர்ன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. சுகர்ன்ற வியாதியை குறித்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வர்றது இல்லைங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு தலை விரிச்சு ஆடுது. என்ன அப்படின்னா டெஸ்ட்னு ஒன்று வந்துடுச்சு. என்ன பண்ணுறான்? சுகர் டெஸ்ட்டு. நல்லா தான் இருப்பான் அவன், போயிட்டு டெஸ்ட் எடுப்பான். அவன் சும்மா விட மாட்டான். இல்லைன்னா கூட சூப்பராக ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? பார்டரில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு வந்துடும், வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்டரில் இருக்குன்னுவான். நம்பால் என்ன பண்ண வந்துருமா? பயந்து பார்டரில் இருக்கிறத வீட்டுக்குள்ளே விட்டு சரீரத்தில் என்ன பண்ணுறது? விட்டுருது.
நாளடைவில் ஒரு விஷயமும் பார்க்க இவர் ஸ்டடி வேற பண்ணுவார், ஆராய்ச்சி வேற பண்ணுவார். சுகர் பேஷண்ட்டுக்கிட்டலாம் கேட்பார், என்னங்க ஆகும் ஏதோ அவங்கள சொல்லுவாங்க, இப்படி ஆகிடும் பிரதர், அப்படி ஆகிடும் பிரதர், இப்படி ஆகிடும். ஓ அப்படியா, ஒன்று இவரை செக் பண்ணும்போது என்ன ஆகுது, கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட காலம் போன பிறகு சுகர் பேஷண்ட்டாகவே ஆயிடுறாரு. அதில் சுகர் பேஷண்ட் ஆன பிறகு இன்னொரு பிரச்சனை, அந்த கவுண்டர் சொல்கிறாங்க, எனக்கு 300 இருந்தது, எனக்கு 600 இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பிரதர்? இதில் பெருமை வேறு, என்னவோ 12th மார்க் வச்சுக்கிற மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். தேவன் அப்படிதான் நம்மளை உருவாக்கியிருக்கார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இது பாவத்துக்கு ஏதுவானது தான், இது சாவுக்கு ஏதுவான சரீரம் தான். நிச்சயம் இது மண்ணுக்கு போவோம், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை தாமதிக்குமானால் நிச்சயம் மண்ணுக்கு போவோம். ஆனால் மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வியாதியினுடைய தாக்கம் இருந்தாலும் உங்களை சேதப்படுத்தாது. விளங்குதா? இதுக்கு உயிர் கொடுக்கறது என்னன்னா பயத்தின் ஆவி. நீங்க பயத்து ஆமா பிரதர் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. விளக்குதுங்களா? பணத்தட்டுப்பாடும் அப்படிதான். ஃபினான்ஷியலி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே சாத்தா என்ன பண்ணுறான், அந்த பயத்தின் ஆவியை கொடுக்குறான். கொடுக்கும் போது என்ன ஆகுது, ஃப்யூச்சரெல்லாம் கண்ணில் வரும். நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் நிற்கிற மாதிரி, நம்ம ரோட்டில் நிற்கிற மாதிரி, இவங்க கடங்காரம் வந்து திட்டுற மாதிரி, அப்படியே எல்லாம் அப்படியே அந்த ஆவி உள்ளே வந்துட்டு டோட்டலாக பிடிச்சி அப்படி நிற்க வச்சிடும். இது எல்லாம் சாத்தானுடைய வேலைங்க. இந்த பயம்ன்றது பெரிய காரியம். ஆனால் தெளிவாக புரிஞ்சுக்கணும், பயம் தேவனுடைய அகராதிலே கிடையாது. பயம் நம்ம கூறியதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா, தேவனே உங்களுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். எந்த பிரச்சனை உங்களை பயம் காட்டுதோ அந்த பிரச்சனையை தேவன் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவர் உள்ளே வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சானா பயம் போயிடும். நல்லதுங்களா? எதுவாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், மரணமே நேரிடு ஒரு சூழ்நிலைக்கு போனால் கூட சரி, உங்கள் பக்கத்து பெட்டில் இருக்கிறவங்க 2 பேர் செத்து போனாலும் சரி, நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இதுதான் தேவன் செய்கிறது, இதுதான் கர்த்தர் நம்மோடு கூட. எந்த சூழ்நிலையும் பயப்படாதீங்க, தேவன் அப்படி விடவே மாட்டார் நம்மளை. அவர் ஒருபோது கைவிட மாட்டார். அதுக்கு சிறந்த உதாரணம், உங்கள் பிள்ளைகள் வியாதிப்பட்டால் நீங்கள் அதை சாதாரணமாக பார்ப்பீங்களா? உங்கள் குழந்தைங்க ஏதோ ஒரு வியாதிப்பட்டால் சாதாரணமாக பார்ப்பீங்களா? நிச்சயமாக பார்க்க மாட்டோம். எவ்வளோ கேர் எடுக்கிறோம். மனுஷர்களாகிய நமக்கே இவ்வளோ இது இருக்குன்னா, அன்பின் உருவானவர் அவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா அவர் நம்மளை எவ்வளோ கேர் எடுப்பார். அப்போ இந்த பயத்தினாவே என்ன பண்ணக்கூடாது, உள்ள வர வைக்க கூடாது. ஏன்னா விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? ஏசாயா 28:16 வாசிங்க. ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். நல்ல கவனிங்க. ஆதலால் வாசிங்க பிரதமர் மறுபடியும். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும், நல்ல கவனிங்க, பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். பாத்தீங்களா? என்ன கல்லா இருக்குதான்? மூளைக்கல்லா இருக்குது. விசுவாசிக்கிறவன் பதறான். அவ்வளவுதாங்க. பயம் வருதா? உங்களுக்கு எந்த சூழ்நிலையை வச்சு உங்களுக்கு பயம் வருதோ அதே சூழ்நிலையை கடந்து போன ஒருவர் நமக்கு சீயோனில் இருக்கிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷனா இந்த பூமியில வாழ்ந்தவர் இயேசு. விளங்குதா? அவர் அங்க நிற்கிறார். எதுக்கு தெரியுமா? நமக்கு உதவி செய்யறதுக்கு. அதனால விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டானா? பதறான். நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டு என்ன பண்ண மாட்டான்? பதறான். அப்படி ஒரு பதட்டம் வருது, ஒரு நடுக்கம் வருதுன்னா அது இந்த பயத்தின் ஆவியை சாத்தான் கொடுத்து என்ன பண்றது செய்யறதுன்றதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் சங்கீதம் 112:6-7 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுது, நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன் சொல்லியிருக்கு. துர்ச்செய்தியை கேட்டு அவன் பயப்படான் இருக்கு. நீதிமானை குறித்து தாவீது எவ்வளோ அருமையாக எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உண்மையிலே இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீதிமானாக இருந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம். எதை குறித்து நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த பயத்தை கொடுப்பது பயமுள்ள ஆவி. சாத்தான் நம்மை வஞ்சிக்கிற 7 ஆவிகளில் 3வது ஆவி பயமுள்ள ஆவி. 4வதாக ஏசாயா 19:14. ஏசாயா 19:14. கர்த்தர் அதன் நடுவில்
தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கைகளும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். பாத்தீங்களா? நான்காவதாக பார்க்கிறோம் தாறுமாறுகளின் ஆவி. நம்மை வஞ்சிக்கிற 7 ஆவிகளை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதுல முதலாவதாக என்ன பார்த்தாங்க சொல்லுங்க? கன நித்திரையின் ஆவி. இரண்டாவது ஏவுகிற ஆவி. மூன்றாவது பயமுள்ள ஆவி. நான்காவது தாறுமாறுகளின் ஆவி. இது என்ன பண்ணுமா? வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல இது என்ன பண்ணுமா? செய்யுமா? புரியுற மாதிரி சொல்லணும்னா குடிகார மாதிரி செய்யும். இந்த தாறுமாறு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான் சொல்லுங்க? குடிக்கிறவன் சொல்லாதீங்க, குடிச்சவன் மாதிரி. புரியுதுங்களா? குடிக்கிறவரை மாதிரி செய்யுது. ஜென்ரலாகவே நம்ம உலக வழக்கின்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு. ஆமாம், குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. இந்த தாறுமாறுகளின் ஆவி என்ன பண்ணோம்னா, நிறைய நேரம் சபையில் உட்காந்து தீர்மானம் பண்ணுவீங்க. ஆண்டவருக்காக நான் இதை விட்டுறேன், ஆண்டவருக்காக இதை பண்ணுறேன், ஆண்டவருக்காக இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிறைய தீர்மானம் பண்ணுவீங்க. ஆனால் சபையை விட்டு வெளியில் போன உடனே என்ன பண்ணுவீங்க? இதை செய்யறது தான் தாறுமாறுகளின் ஆவி. இன்னைக்கு சொல்லுவோம், நாளைக்கு செய்ய மாட்டோம். சிலர் நல்லா கரெக்டாக பண்ணுற மாதிரி ராங்க பண்ணுவாங்க. ரொம்ப சரியா செய்கிற மாதிரி ஒரு தப்பை செய்வாங்க. புரியுதா? செய்கிறது எல்லாமே என்ன அப்படியே நான் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் ஃபைனல் பார்த்தீங்கன்னா டோட்டல் ராங் ஆகிடும். இதெல்லாம் என்னன்னா இந்த தாறுமாறுகளின் ஆவி. இது பேரை பாருங்க, தாறு மாறு, அவ்வளோதான், ஒரு வழி ஆகிடும். இப்போ நிறைய இடத்துல இது எஸ்பெஷலி எங்கே கிரியை செய்யுது அப்படின்னா, நிறைய தற்காலத்தில் சபைகளில் கிரியை செய்யுது. ஏன்னா முன்ன பார்த்த சபை வேற. முன்னெல்லாம் ஒரு சபைன்னா அந்த அப்பியரன்ஸை பார்க்கும்போது, அந்த உள்ளே போகும்போது அந்த பிரசன்னத்தை உணர முடியும். நல்ல ஒரு பிட்பிட் இருக்கும், ஒரு நல்ல ஒரு சிலுவை இருக்கும், அப்புறம் அங்கே நல்ல ஒரு பிரசன்னத்தை உணர முடியும். இப்பெல்லாம் சில சபைகளில் காலை வச்சா கிளப்பில் கால் வைக்கிற மாதிரி இருக்கு. இருட்டு, ஃபுல்லாக இருட்டு, ஜனங்க உக்காந்துருக்கிற இடத்துலலாம் இருட்டு. அந்த பாட்டு பாடுற இடம் மாத்திரம் எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த பாப் சிங்கர் மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் பண்ணுவார் பாருங்க, அந்த மாதிரி அந்த ஒரு லைட்டு பாருங்க அடங்காம சுத்திக்கிட்டே இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அடங்காது அது, அப்படி 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 அப்படி. அதுதான் தாறுமாறுகளின் ஆவி. நிக்கல, ஒரு பக்கம் சுத்துது, கலர் கலரா சுத்துது, ஊழியக்காரர் மூஞ்சிய பார்க்க முடியல, எல்லாம் தாறுமாறு. இது ஏன் அப்படின்னு கேட்டா ட்ரெண்டுன்றாங்க. இது என்னது? ட்ரெண்டு. இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கணும். சரி, ஓகே, இருக்கப்பட்டவங்க எதோ செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுடலாம். அது அவங்களாச்சு, அவங்களுடைய கூட்டமாச்சு, அதை விட்டுடலாம். இல்லாதப்பட்டவங்க கூட இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க? வெளியில் நல்ல பேர் வாங்கணுன்னுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அந்த சகோதரரோடு கூட அவர் என்னோட கூட தொடர்பு கொண்டார். அப்புறம் அவருடைய சபைக்கு அவருடைய செய்தியெல்லாம் நான் கேட்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே கிராண்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் பார்க்கும் போதே நான் ரொம்ப வியந்துட்டேன். பரவாயில்ல, பெரிய ஆள் போல இருக்குது, ஒரு நல்லா பண்ணுறாரு, நல்லா இதுவாக பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சபைக்கு கூப்பிட்டுருந்தேன். அவங்க சபைக்கு போனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம், இவ்வளோதான் ஆத்துமாக்கள், இவ்வளோதான் பிரதர் ஆத்துமாக்கள், இவ்வளோதான் வராங்க அப்படின்றாங்க. ஆனால் ஸ்டேஜை பார்த்தா 1000 பேர் முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது, லைட்டு கீட்டு. ஏன்னா அப்போ அவர் சொல்கிறது என்னன்னா, இப்படி இருந்தால் தான் நம்ம பெரிய சபை, நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, குவாலிட்டி வைஸ் தான் தேவன் பார்க்குறது, குவாலிட்டி வைஸ், குவான்டிட்டி வைஸ் கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்களா, தேவனுக்குள்ளே இருக்கிறீங்களா, இது மெய்யான தேவனுடைய ஆலயமாக இருக்குதா, கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி கிரியை செய்கிற ஆலயமாக இருக்குதா, அதாங்க முக்கியம், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி தாறுமாறுகளின் ஆவியெல்லாம் என்ன பண்ணுச்சு? சபைக்குள்ளே புகுந்து நிறைய விஷயங்கள். சமீபத்தில் ஒரு இடத்துல பார்க்குறேன், மாதம் சில பணங்களை கலெக்ட் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, கட்ட முடியல, ஒருத்தரால் கட்ட முடியாதனால இன்னொரு சகோதரர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதம் நான் 5000 ரூபாய் எப்படியாவது கட்டினாங்க. ஏன் 5000 ரூபாய் கட்டுறாங்க அப்படின்னா, டூருக்கான். வருஷம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாதம் இந்த மாதிரி 5000 கட்டி அந்த இயர் எண்டில் வெக்கேஷன் எங்கே போகிறாங்கன்னா அப்ராட் போகிறாங்க.
சவுதி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. புரியுதுங்களா? இந்த மாதிரி சத்தியத்தை கற்றுக் கொடுத்து ஜனங்களை வெளியில் கொண்டு போய் அவங்கள ஊழியம் செய்ய விடாமல் இந்த மாதிரி சவுதி அரேபியாக்கோ இந்த மாதிரி வெக்கேஷனுக்கோ கொண்டு போகிறது. என்டர்டெயின்மெண்ட் வேணும் தாங்க, அதை நான் தவறாக சொல்லலை. ஆனால் இதுக்கு முதலிடம் கொடுக்குறவங்க கொடுக்காதவங்க பெரிய குழப்பம் வருது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் புதுசாக காட்டணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் என்னன்னா தாறுமாறுகளின் ஆவி. பவுல் சொல்றாரு, சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யணும். தேவன் ஆலயத்தில் நிற்கிறார், புரியுதுங்களா? அதை எதிர்படையாக செய்து தான் அந்த தாறுமாறுகளின் ஆவி. ஐந்தாவதாக ஓசியா 4:12 ஓசியா 4:12. என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. வேசித்தனத்தின் ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. பாத்தீங்களா? இங்க பார்க்கிறோம் வேசித்தன ஆவி. ஐந்தாவதாக வேசித்தன ஆவி. இது என்ன பண்ணுதான்? வழி தப்பி திரிய பண்ணுது, தேவனுக்கு கீழ்ப்பட்டிராதபடிக்கு. விளக்குதுங்களா? அப்போ அதை முடிங்க அந்த வசனத்தை. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். பாத்தீங்களா? சோர மார்க்கம் போனார்கள். அது என்ன சோர மார்க்கம்? அதிலே ஓசியா 5:4 வாசிங்க. ஓசியா 5:4. அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அதாங்க, கர்த்தரை அறியார்கள். கர்த்தரை அறியார்கள். இந்த வேசித்தன ஆவி அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மணவாளன் இயேசுவுக்கு கற்புள்ள கன்னிகையா நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். சபைன்றது என்னதுங்க? மணவாட்டி. மணவாளன் இயேசு. கற்புள்ள கன்னியா என்ன பண்ணியிருக்கோம்? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க சாத்தா என்ன பண்றான்னா, வேசித்தனத்தின் ஆவிய உள்ள கொடுக்குறான். இவன் என்ன பண்றான்னா, தேவனை விட்டு வழி விலகுகிற மாதிரி சில காரியங்களை செய்யறான். இதை நிறைய கிறிஸ்தவர்கள் திறன்பட செய்யறாங்க. இந்த வேசித்தன ஆவி ரொம்ப இடத்துல கிரியை செய்யறது எங்க தெரியுங்களா? நாள் பார்க்கறது தெரியுங்களா? நாள் பார்க்கறது, கிழமை பார்க்கறது. சில இடத்துலலாம் போனீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை எதுவும் வைக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஏதாவது வச்சா புதன்கிழமை வெயின்வாங்க, வெள்ளிக்கிழமை வெயில். இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? கணிச்சு எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. ஒரு இடத்துல வீடு நல்லா கட்டிட்டார். ஒரு ஊழியக்காரர் அந்த அந்த இதில் இருக்கிறவர் நல்லா கட்டிட்டார். இன்னொரு முறை போனால் அந்த வீடை வந்து இடிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இடிச்சுட்டு டோரை வேற பக்கம் வச்சுட்டாங்க. எனக்கு ஒரே சந்தேகம், ஏன் இந்த சைடு இருக்கிறதுக்கு ஏன் இந்த சைடு வச்சாங்க அப்படின்னா, அப்போ அவர் சொல்றாரு, இந்த சைடு டோரை வச்சா என்ன வராதான்? தேவனுடைய அந்த கிருபெல்லாம் வராதான். இந்த சைடு டோர் வச்சா தேவனுடைய கிருபை வருமா? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொல்றவருக்கு நீங்க எப்படி கட்டுவீங்க? இவ்வளவுக்கு என்னன்னா, எங்கேயோ அவர் போய் சிக்கி இருக்கிறாரு. ஏதோ ஒன்று பண்ணிட்டு நம்ம கேட்கும் போது நான் இவங்க கிட்ட கேட்டு செஞ்சேன்னு சொல்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேவனை யூஸ் பண்ணிக்கிறது. இதுதாங்க சோரர் மார்க்கம்னு. இது பார்த்தா கூட பரவாயில்ல. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஹை லெவலில் போயிடுறாங்க. அது நிறைய சபைகள் சென்னை பட்டணத்தில் இருக்குது. என்னன்னா, அதில் ஒரு சபையில் கூட ஒரு ஆராதனையில் போகும்போது அங்கே ஆராதனை வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதிரி சமஸ்கிருதத்தில் பேசுகிறாங்க. ஒரு வார்த்தையை ஒரு சமஸ்கிருதத்தில் பேசி கடவுளுடைய பெயரை, தேவனுடைய பெயரை என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ நாராயணா, என்னது நாராயணா, அதுக்கப்புறம் கைலேஸ்வர், கபாலீஸ்வர், ஈஷா, இந்த மாதிரி அந்நிய தேவர்களுடைய நாமத்தெல்லாம் சொல்லி செய்கிறாங்க. என்னன்னா இதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. என்ன வியாக்கியானம்? இப்போ கைலாசம் அப்படின்னா கைலேஸ்வர் அப்படின்னா, கைலேஷ்ன்றது என்னது? பரலோகம். ஈஸ்வர் என்றவர் யாரு? இயேசு சொல்லிக்கிறது. இந்த மாதிரி சொல்லிட்டு நாராயணா அப்படின்னா நரன் பிளஸ் ஆயினார். நரன்னா என்ன? அப்படியே அந்த அடிப்பட்டு எல்லாம் இருக்கிறது. அவர் என்ன ஆயிட்டாரு? சிலுவையில் தொங்கப்பட்டார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து சபையில் ஆராதனை செய்கிறாங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி ஆராதனை செய்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா வேசித்தனத்தின் ஆவி.
ஏன்னா வேதம் தெளிவா நமக்கு சொல்லுது. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்ராகமம் 23:13. நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாய் இருங்கள். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அந்நியர் தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். பாத்தீங்களா, உன் வாயிலிருந்து என்ன பண்ண கேட்க கூட கூடாதுன்ட்டாரு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லி ஜனங்களை வேற மாதிரி கொண்டு போய், இது யார் செய்யறான்னா இந்த வேசித்தன ஆவி உள்ள புகுந்துடுச்சுன்னா இது எல்லாமே தேவனுக்கு எதிர்மறையா செய்ய ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் நம்மளே என்ன பண்றோம், கட்டை இடத்துல ஆலோசனை கேட்குற மாதிரி, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எல்லாம் போயிட்டு இது கேட்குறோம். அது இருக்க கூடாது. அப்போ வேசித்தன ஆவின்றது என்னதுங்க, தேவனை விட்டு வழி தப்பி திரிய பண்ணுகிற ஒரு விஷயம். நல்லா கேட்டுங்க, உங்களுடைய லக்கு ராசி எதுவும் தேவன் கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? வெளியில் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போனால் பூனை குறுக்க வந்துடுச்சு, நாய் குறுக்க, எதுவுமே வேணாம். நீங்கள் நிற்கிற இடம் அது பரிசுத்தமான இடம். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ வாளாகாமல் தலையாவ, அவ்வளோதான். ஆனால் நம்ம தான் நான் தலையாவனான்னு கேள்வி கேட்டுக்கிறோம். தலையாகிய கிறிஸ்து உள்ள இருந்தால் நம்ம தலை தான். விளக்குதா? புரியுதுங்களா? சரி. 6வதாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 6வதாக பார்க்கிறோம், வஞ்சிக்கிற ஆவி. பாருங்க, சாத்தான் நம்மை வஞ்சிக்கிற 7 ஆவிகளை நம்ம தியானிக்கிறோம். எப்படி சாத்தான் அந்த அந்தகார லோக வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனை நமது 7 சேனைகள்ல முதல்ல பார்த்தோம் கனநித்திரையின் ஆவி, 2வதாக ஏவுகிற ஆவி, 3வது பயமுள்ள ஆவி, 4வது தாறுமார்களின் ஆவி, 5வது வேசித்தன ஆவி, 6வது வஞ்சிக்கிற ஆவி. இது என்னன்னா பிசாசின் உபதேசங்கள்னு சொல்லுது. உபதேசத்துல விழுந்துருவாங்க. இதுதான் வஞ்சிக்கிற ஆவி. உபதேசத்துல நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, விழுந்துருவாங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி உபதேசத்துல விழுறாங்கன்னா, நம்ம ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம போறோம். சில இடங்கள்ல சில சத்தியங்கள் எல்லாம் த டாக்டரின்னு சொல்லுவாங்க, கொள்கையின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள். இவங்களுடைய கோட்பாடுகள், அந்த கொள்கையினுடைய அடிப்படை சத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு இடத்துல சொல்றாங்க சாத்தானே கிடையாதுன்றாங்க. சாத்தானே கிடையாது. ஆனா பைபிள்ல சாத்தானை குறித்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்குது. ஆதியாகமத்துல வந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் சாத்தானை சொல்லிருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, சாத்தான்றதே கிடையாது. எப்படிப்பா சொல்ற நீ சாத்தான் இல்லை? பைபிளை வச்சு தான் பேசுறாங்க. பைபிளை வச்சு தான் பேசுறாங்க. எப்படின்னா, இப்போ ஏதேன்ல தேவன் என்ன பண்ணாரு, 2 மரத்தை வச்சார். வச்சுட்டு இதை புசிச்சா சாகவே சாவாயினாரு. ஏன் நன்மை தீமை மரத்தை வந்து உள்ள வச்சுட்டு ஜீவ விருட்சத்தின் மரத்தை உள்ள வச்சாரு? ஆனா ஏவாள் என்ன பண்ணுச்சு, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு இதெல்லாம் நடந்ததா? இது எல்லாமே தேவனுடைய செட்டப்பா. இதெல்லாம் என்னது, தேவனுடைய செட்டப்பு. சாத்தான்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே அது இருந்தா கூட இயேசு சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, ஆமா இயேசு முடிச்சிட்டாரு. முடிச்சதுனால இந்த தற்காலத்தில் என்ன கிடையாது, சாத்தானே கிடையாதுன்றாங்க. இப்படி இருக்குது ஒரு கூட்டம். நீங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த டாக்டரின் எல்லாம் எடுத்தீங்க. சமீபத்தில் ஒரு இந்த டாக்டரினை குறித்து சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தோம். அதுல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எப்பா இவ்வளோ இருக்குதான் ஆகி போச்சு. இதுனா பரவாயில்ல. இன்னொரு இடத்துல ஆராதனையும் செய்யறது கிடையாது, ஆராதனையும் பண்ணக்கூடாது. தெரியாம அந்த இடத்துல போயிட்டு நான் ஆமே நல்லவியான்னு வர சொல்லிட்டேன். அப்புறம் கூப்பிட்டு நம்மளை ரைட் லெஃப்ட் வாங்கிட்டாங்க. என்ன பிரதர் இப்படியெல்லாம் சொல்றீங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க. ஏன் இருந்தாங்க ஆராதனை பண்ணக்கூடாது. ஏன் ஆராதனை பண்ணணும்? ஆராதனை யார் தான் பண்ணணும்? தூதர்கள் தான் பண்ணணுமா? ஆராதனை யார் பண்ணோம்? தூதர்கள் தான் பண்ணணும். தூதர்கள் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறாங்க. அப்ப தேவன் என்ன பண்றாரு, ஆராதனையை அங்க செய்யறாங்க. நீ ஏன் இங்க செய்யற? கேளுங்க. எல்லாம் வஞ்சிக்கிற ஆவி. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நம்முடைய தேவன். விளங்குதுங்களா? ஆராதனைன்றது அவருக்கு ஐஸ் வைக்கிறது இல்லைங்க. நிறைய பேர் அதான் நினச்சிக்கிறாங்க, ஆராதனை நான் ஆண்டவருக்கு ஐஸ் வைக்கிறேன். இல்லைங்க, தேவன் நம்மளை பாதுகாத்துருக்கிறார். நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு இருக்கு பாருங்க, அந்த வெளிப்பாடு தாங்க ஆராதனை. தெளிவாக சொல்லணும்னா அதான்.
சில நேரத்தில் நம்மை அறியாமலே நம்ம குழந்தைங்களை கொஞ்சிரும் இல்லையா, கண்ணு மணியை விட்டு. ஏன் அந்த அன்பு அதிகமாகும் போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஞ்சல் வந்துடுது. அதே தான் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஏசப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா போச்சு, கெட்ட வார்த்தை அது. ஏசப்பான்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது இருக்கிறாங்க. ஏன்னா அப்பா யாரு? பிதாவாகிய தேவன். இயேசு யாரு? மூத்த சகோதரர். நீ எப்படி அப்பான்னு சொல்லலாம்? இருக்கிறாங்க. சரி, ஒரே ஒரு விஷயம்தான், கணவன் மனைவி 2 பேரும் என்ன பேசிப்பாங்க? வாங்க போங்க பேசிக்கிறாங்களா? சில இடத்துல டே டூ எல்லாம் போகுது, நான் இப்போ எல்லாம் வரும். அது அவர்களுடைய அன்பின் வெளிப்பாடு. இப்போ நான் போயிட்டு நீ உங்கள் கணவரை அப்பான்னு கூப்பிடாத, இதுன்னு கூப்பிடாத, அதுன்னு கூப்பிடாதன்னா அது சரியா? மணவாளனை மணவாட்டி எப்படி வேணாலும் கூப்பிடலாம், புரியுதுங்களா? எப்படி வேணாலும், அதுக்கு உரிமை இருக்குது. மணவாளனே சும்மா இருக்கிறாரு, நம்ம ஆளு பக்கத்தில் இருந்து இது உள்ள பூர் தான் வஞ்சிக்கிறாவி, இதெல்லாம் செய்யக்கூடாது. இதனால என்ன ஆகுதுன்றத சொல்றப்ப, இதனால என்ன ஆகுதுன்னா, சிலர் ஜபிக்கும் போது இப்படி ஜபிச்சே பழகிட்டு இருப்பாங்க. ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி ஜபிச்சே பழகிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க ஊழியத்தை விட்டு வெளியில போறாங்க. இல்லை பிரதர், நான் இப்படி தான் சொல்லி ஜபிப்பேன், அதனால எனக்கு ஜபம் கொடுக்காதீங்க. நடக்குதுங்க. அப்ப குற்றப்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லி குற்றப்படுத்தி ஏதோ ஒன்று பண்றாங்க. இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி செய்யறது நிறைய பெரிய லெவலில் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, இது பண்ணிட்டு இருக்குது. இதுல மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அந்த வஞ்சிக்கிற ஆவியினுடைய மிகப்பெரிய ஒரு இது சபையில ஆடுது. என்னது? சபையில எல்லாரும் நல்லா இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணுவாங்க? பார்த்தது இல்லையா? இங்க ஆடினாதானே தெரியும். வெளியில என்ன ஆகுது பார்த்தீங்களா? அப்படியே அப்படியே இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு. இவர் போய் ஒரு இன்டர்வியூ எடுப்பார், ஊழியக்காரர் போயிட்டு, நீ எங்கேருந்து வருகிறாய், நீ என்ன செய்கிறாய், இன்னும் பிபிசியில் போடுற மாதிரி எல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த வஞ்சிக்கிற ஆவி செய்யறது. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, அது ஆவி எப்படிப்பட்ட ஆவியாக இருந்தாலும் சரி, ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு ஒன்றுமே கிடையாது, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து நம்ம அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவான், நீர் என் கோட்டை அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீர் என் கோட்டை, நீர் என் தஞ்சம். அந்த தஞ்சத்துக்குள்ள இருக்கிறோம், அந்த ஒரு அரவணைப்புல இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஆட்டங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல. சிலர், அதாவது ஆரம்ப நிலை கிறிஸ்தவர்கள் உள்ள வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனா ஊழியர் என்ன பண்ணணும்னா, அது அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது. ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். என்னுடைய வாலிப நாட்களில் ஊழியத்தில் போகும்போது, அதாவது ஒரு 94, 95 வந்து அந்த டைமில் ஊழியத்துக்கு போகும்போது, இந்த கிராம ஊழியத்துக்கு போவோம். அந்த இடத்துல கிராம ஊழியத்துக்கு போகும்போது சடனாக ஒரு முறை ஒரு அம்மா கூப்பிட்டாங்க எங்களை, ஒரு வீட்டுக்கு வாங்க அந்த ஜெபம் பண்ணோம்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு கிராம ஊழியம் செய்யணும்னா அந்த பாஸ்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நாங்கள் போகும்போது பாஸ்டர் இல்லை, அதனால் நாங்கள் போயிட்டோம் ஊழியத்துக்கு. எல்லாம் முடிஞ்சது. அங்கே போன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வந்து ஜெபம் பண்ணினாங்க. சரி வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பொண்ணு முடியெல்லாம் விரிச்சு போட்டுன்னு உக்காந்துக்குது. அதுன்னு பார்த்தா என்னன்னா, அதுக்கு அசுத்தாவி பிடிச்சிருக்குது. பிரதர், தம்பி ஏதாவது ஜெபம் பண்ணி ஏதாவது பண்ணுங்கன்றாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசு, என்ன பண்ண முடியும்? அது சரி ஒரு பாட்டை ஒன்று பாடுறான்னு பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட சொன்னேன். அவன் எடுத்தான் பாருங்க, வல்லமாய் உண்டு உண்டுன்னு ஆரம்பிச்சிட்டான். அது உண்டுன்னு இது உருந்து என்ன பயங்கரமாகி போச்சு. ஏன்டா வந்து சிக்கணும்னு ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுனே புரியல. சரி டே பாட்டை நிறுத்துறான்னா கண்ண முடியும் பாடுறான் அவன். என்ன கூட கவனிக்கல அவன் பாட அது உருன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஆம்பளை பையனாக இருந்தாலும் மேலே போய் பிடிச்சி போட்டு அமைக்கி உட்கார வச்சிடலாம். பொம்பளை பிள்ளையா வர இருக்குது, பார்க்குறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிச்சுவேஷன் வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இது எங்களால் முடியாது, நீ போய் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு வா. அந்த அம்மா போயிட்டு அந்த பாஸ்டரை கூப்பிட்டு வந்தது. அவர் வராரு உள்ள. அப்படி உள்ளே வந்து கால் வைக்கும் போது நம்மளை பார்த்து ஒரு இலக்கரமாக சிரிச்சாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்தியா அப்படியே வந்துட்டியே பெருசாக பைபிள் தூக்கினா அந்த மாதிரி போனார். போய் உட்கார வச்சாரு. நம்ம முன்னாடி ஜனங்கள்லாம் சேர்ந்துச்சு. இது வர இது பண்ண ஆர்ப்பாட்டத்தில் இவன் பாடின பாட்டுக்கும் இது ஆடின ஆர்ப்பாட்டுக்கும் கூட்டம் சேர்ந்து போச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, அந்த பாஸ்டர் உள்ள வர்றாரு. கால் உள்ள வைக்காதான்னு கத்துது. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அடேங்கப்பா எவ்வளோ வல்லமையான ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு அவர் அப்படியே நான் ரசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியே அவர் வந்தார், உக்காந்தாரு, எல்லாம் பேசினாரு. வா அப்படின்னாரு. வந்தது முழங்கால் போட்டுனாரு. போட மாட்டேன்னுச்சு. உடனே நீ எங்கேருந்து வர, உன் பெயர் என்ன அப்படின்னா ஆம்பளை பேர் சொல்லுது. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பேர் சொல்லுது. நம்மளுக்கெல்லாம் அப்படியே ஆட்டம் கொடுத்து போச்சு. என்னடா இதுன்ற மாதிரி.
என்ன நீ எங்கேருந்து வர? நான் இந்த மாதிரி இந்த கிணத்துல விழுந்தேன், அங்கே விழுந்தேன். ஒரே ஸ்டோரி தான், ஃபுல் ஸ்டோரி ஓடுது. இவரும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ நேரம் ஓடுது. அப்புறம் பார்த்தா கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார், முட்டி போடு, முழங்கால் படிக்கிட்டுனாரு. அது போட மாட்டேன்னுச்சு. முழங்கால் படிக்கு குனியினாரு, குனிய மாட்டேன்னுச்சு. ஏன் குனிய மாட்டேன்? எனக்கு தெரியாதுன்னுச்சு. எப்படி குனினா நான் சொல்கிற மாதிரி முழங்கால் படிட்டு இவர் குனிஞ்சார் பாருங்க, வச்சுது ஒன்று முதுகுல அவரை. நான் அங்கே நின்னேன், என்னடான்னு பார்த்தா அந்த அடி வாங்கினார் தெரியுங்களா அந்த ஊழியக்காரு. வாங்கின வேகத்தில் அப்படி ஏஞ்சி இயேசு நாமத்தில் போ பிசாசேனாரு. பொத்துன்னு விழுந்துச்சுங்க அந்த பொண்ணு, பொத்துன்னு விழுந்துச்சு. பிசாசும் போயிடுச்சு. நான் யோசனை பண்ணேன், முன்னாடியே வந்து இவர் இன்டர்வியூ எடுக்காம இயேசு நாமத்தை பயன்படுத்தி இருந்தாருன்னு வச்சுங்க, என்ன ஆயிட்டு இருக்கான்? விடுதலை கச்சிருக்கோம். இவர் நம்ம முன்னாடி பெருசா சீன் போட்டார் பாருங்க, அது பெரிய சீன் ஆகி போச்சு. எல்லாம் புரிஞ்சுங்க. பிசாசை யாரு துரத்துறாங்கன்றது முக்கியம் கிடையாதுங்க, எந்த நாமத்துல துரத்துறன்றது முக்கியம். இன்னைக்கு ஒரு பெரிய ஷோவே நடக்குது. இந்த வஞ்சிக்கிற ஆவி சபைகள்ல நிறைய ஊழியங்கள்ல நிறைய ஊழியக்காரங்கள் உள்ள போயிட்டு பிசாசு துரத்துறத பெரிய சீன் ஆகிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துல பிசாசு நிற்காது. காரணம் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். கடைசியாக லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-12. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி நடக்குதா? இங்க பார்க்கிறோம் கடைசியா பலவீனப்படுத்தும் ஆவி. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அவ கூனி கிடையாது, நிமிர முடியாத கூனியா இருந்தால். அப்படின்னா என்ன? சில விஷயங்கள் நம்மை பலவீனப்படுத்தும். நல்லா இருப்போம், சர்ச்சை கிளம்புனோம்னா ஜுரம் அடிக்கும், பார்த்துக்கிட்டீங்களா? சிலருக்கு வியாதி இருக்கும், எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க, எல்லாம் நார்மல்னு வரும், எல்லாமே நார்மல்னு இருக்கும். இது என்ன ஆகுன்னா, வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கே பல டாக்டர் கிட்ட போவாங்க. இவங்க வியாதி என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல டாக்டர் கிட்ட போவாங்க. அது அந்த மாதிரி போகணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் யார் பண்றது? பலவீனப்படுத்துகிற ஆவி. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுசா தேவன் கையில் ஒப்பு கொடுங்க. சில இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கல, எவ்வளோ டெஸ்ட் எடுத்தங்க, எவ்வளோ பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ண, ஒன்றும் நடக்கல, பயப்படாதீங்க. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இது என்ன பண்ணன்னா, அந்த வியாதியினுடைய காரியத்தை நம்மளுடைய இருதயத்தில் வரும்போது நம்மளால எழும்ப முடியாது. எழும்பாத அளவுக்கு நிறைய விஷயங்களை இது உள்ள இருந்து பேசும். இல்லை நீ இப்படி ஆயிடுவ, அப்படி ஆயிடுவ. ஒரு அம்மா ஓப்பனாக சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட டைமில் வியாதியத்தில் போய் அவங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது காதில் கேட்குதா, நீ செத்து போயிடுவ. எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்க. நீ படித்து வெளியில் வரமாட்ட, நீ முடிஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் சொல்லி 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 என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய அந்த ஹார்ட் பீட் இருக்கு பாருங்க, அது வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சதுன்னா, டாக்டர்ஸ் பார்த்து ஐயோ அது பல்ஸ் என்ன ஆகுது, டவுன் ஆகுதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதன் பிறகு அவங்களுடைய காதில் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஜீவனுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் ஜீவாதிபதியாக இருக்கிறார், நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். அந்த வார்த்தையை சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக பல்ஸ் நார்மலாச்சு. நடந்த ஒரு விஷயம். அப்போ இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி என்ன பண்ணுன்னா, உங்கள் சரீரத்தில் ஏதேனும் ஒரு வியாதி வந்தால் அதுக்கு உருவம் கொடுக்காதீங்க. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. நான் அதை தான் முன்னாடியே சொன்னேன், ஜீவன் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும், கர்த்தர் உங்களுக்கு இந்த உலகத்தில் வச்சிருக்கிற ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்ம இருப்போம். ஒரு டைம் ஆகும்போது வாப்பான்னு சொல்ல போய் தானே ஆகணும். மரணம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியங்க. நம்மளாம் மரணத்தை வேற மாதிரி பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, தேடியும் கிடைக்காத வரப்பிரசாதம் தான் மரணம். அதனால தான் வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கு. சொல்ல முடியுமா? ஏதாவது சாவில் போயிட்டு நீங்கள் செத்துது, இவர் செத்துது ரொம்ப அருமைங்க சொல்லி பாருங்க, பக்கத்தில் ஒரு போட்டி போட்டுருவாங்க உங்களுக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக. ஏன்னா மரணத்துக்கு பிறகு தாங்க நிறைய விஷயம் இருக்குது, தேவன் சித்தமானால் பார்க்கணும். ஆகினால எனக்கு அருமையானவர்களே,
சாத்தான் வஞ்சிக்கிற 7 ஆவிகளுடைய சேனைகளுடைய கிரியைகள் எப்படி என்பதை நம்ம தியானித்தோம். அதுல முதலாவதாக பார்த்தோம், சொல்லுங்க பாப்போம். கனநித்திரையின் ஆவி, இரண்டாவதாக ஏவுகிற ஆவி, மூன்றாவதாக பயமுள்ள ஆவி, நான்காவதாக தாறுமார்களின் ஆவி, ஐந்தாவதாக வேசித்தனத்தின் ஆவி, ஆறாவதாக வஞ்சிக்கிற ஆவி, ஏழாவதாக பலவீனப்படுத்தும் ஆவி. இந்த சூழ்நிலையை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணால் நிச்சயம் ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாக நம்ம மாறலாம். சாத்தானை தோக்கடிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக, சாத்தானை ஜெயிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் மாறலாம். சரிங்களா? கண்களை மூடி நம்ம ஜெபித்து கர்த்தர் கையில் ஒப்புக்கொடுக்கலாம்.